ராஜேஷ், முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுப்பதற்காக. இதில் தாவேகா தரப்பிலிருந்து கலந்து கொள்ள முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா? நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்கள் 2 பேர் பங்கேற்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போல பொருளாளர் பங்கேற்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர்களில் ஒருவர், குறிப்பாக பொருளாளர் தான் பேசுவார் என்றும் தெரிகின்றது. இந்த நிலையிலேதான் அந்த பேசுவதற்கு கிட்டத்தட்ட 50 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நபருக்கு அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 5 நிமிடங்களுக்குள் ஏராளமான கருத்துக்களை கொடுக்க முடியாது என்பதனாலே விஜய் முன்கூட்டியே இந்த அறிக்கையை கொடுத்திருப்பதாக தெரிகின்றது. அதாவது தமிழக வெற்றி கழகம் இதனை ஏன் எதிர்க்கிறது, இதனை எதிர்க்கப்பட வேண்டிய காரணம் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தனித்தனி பாராக்களாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கிய அரணாக விளங்குவது நீதித்துறை தான் என்றும், அத்தகைய ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த நீதித்துறையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களின் போதே வெளிப்படைத்தன்மை கொண்டு வர வேண்டும் என்று கொலிஜியம் பரிந்துரைக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் பல்வேறு உதாரணங்களையும் அவர் சுட்டி காண்பித்து இதனை ஏன் நாம் எதிர்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ற தலைப்பில் 4 பக்கத்திற்கான அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் சாசனத்தினுடைய 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவும், எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி மத்திய அரசால் தொடங்கப்பட இருக்கிறதாகவும், எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை, நிலைப்பாட்டை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜேஷ்.